நாம் தமிழர் கட்சியில் பெண் தலைவர்களில் ஒருவராக உருவெடுத்தவர் காளியம்மாள். 2019ஆம் ஆண்டு வடசென்னை லோக்சபா தொகுதியில் போட்டியிட்டு 60,515 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். 2021ஆம் ஆண்டு பூம்புகார் சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு தோற்றார். 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் மயிலாடுதுறை லோக்சபா தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் காளியம்மாள். அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியில் நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் தனக்கான தனி செல்வாக்கை உருவாக்கும் முயற்சிகளையும் காளியம்மாள் மேற்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்துதான் சீமான் காளியம்மாளை இழிவாக விமர்சித்தார். அதில் ஒரு வார்த்தை ஒட்டி கொண்டிருக்கும் பிசிறு என்பது. காளியம்மாளை சீமான் கடுமையாக இப்படி விமர்சித்த ஆடியோ வெளியானது முதலே அக்கட்சியில் ஒட்டியும் ஒட்டாமலுமே இருந்து வந்தார். ஒரு சில நிகழ்வுகளில் சீமானுடன் காளியம்மாள் பங்கேற்றார். மேலும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க தலைவரை சீமான் வெறும் 10 நிமிடங்கள் தான் சந்தித்தார் என சீமான் முன் வரிசையில் அமர்ந்திருக்க காளியம்மாள் பேசினார். இதற்கு அதே மேடையிலேயே சீமானும் பதிலடி கொடுத்தது பெரும் சர்ச்சையானது. இந்த சர்ச்சை பேச்சுக்கு பின்னர் காளியம்மாள் முற்றிலுமாக நாம் தமிழர் கட்சி நடவடிக்கைகளில் இருந்து ஒதுங்கிக் கொண்டார். அண்மையில் சீமான் அளித்த பேட்டியிலும் காளியம்மாள் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். தனக்கான தனி கூட்டத்தை காளியம்மாள் உருவாக்க முயற்சித்ததாகவும் அந்த பேட்டியில் சீமான் குற்றம் சாட்டியிருந்தார். அதே போல ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியும் காளியம்மாள் கட்சியின் முக்கிய நிர்வாகி அல்ல என கூறியிருந்தார். இதனிடையே நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறுவது என முடிவெடுத்துவிட்ட காளியம்மாள் அடுத்து எந்த கட்சிக்கு செல்வது என்பது குறித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம், அதிமுக ஆகிய கட்சிகளுடன் காளியம்மாள் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறது என ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டன. தற்போது திமுக தரப்புடனும் காளியம்மாள் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறதாம். இந்த 3 முனை பேச்சுவார்த்தை விரைவில் முடிவுக்கு வந்து கிளைமேக்ஸ் காட்சி அரங்கேறும் என்கின்றனர் அரசியல் வட்டாரங்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.